ஹலோ எவ்ரிவன், வணக்கம். என்னோட பேர் பிரியா. நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது குக்கிங் ரிலேட்டட் வீடியோவும் பேபி ஃபுட் சம்மந்தமான வீடியோவும் போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பீட் பிரேஸ்லெட்கான ரா மெட்டீரியலும் இப்போ புதுசாக ரெசின் ஆர்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ரெசின் ஆர்ட் மட்டும் இல்லாமல் பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷனும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வ் பண்ணுற அந்த மோல்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்ட்லேயும் பண்ணிக்கலாம், சில்வர்லேயும் பண்ணிக்கலாம். ரெண்டு மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குங்க. கோல்டு அண்ட் சில்வருக்கு பட்ஜெட் இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து பெண்டண்ட்டாக கூட செஞ்சு தரோம். மோல்டு எதுவும் இல்லாமல் பெண்டண்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம். ஃப்யூச்சரில் நீங்கள் கோல்டு செயின் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது மாதிரி கூட பண்ணிக்கலாங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பரை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த ரெசின் ஆர்ட் ஃப்ரேமை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ரெண்டுமே என்னோட பசங்க தான். என்னோட பசங்களோட ஃபோட்டோ வச்சு ஒரு சின்னதாக ரெசின் ஆர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் இருக்கிற ரெசின் மோல்டு எடுத்திருக்கேன். இந்த மோல்டு பிளெயினாக இல்லாமல் சைஸில் வந்து ஒரு கட் ஒர்க் வந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து 5 இன்ச் மோல்டு. இதை விட சின்ன சைஸாக 3 இன்ச் மோல்டும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. 8 இன்ச் வரைக்குமே இந்த ஹார்ட்டின் மோல்டு அவைலபிளாக இருக்குங்க. ரவுண்ட் ஷேப், ஸ்கொயர் ஷேப்லலாம் இன்னும் பெரிய பெரிய மோல்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது. ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக க்ளவுஸ் அண்ட் மாஸ்க் வந்து வியர் பண்ணிக்கணும். சேஃப்டி ப்ரிகாஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா வந்து இது ஒரு கெமிக்கல். சிலருக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி கூட ஏற்பட்டுரும். அது மட்டும் இல்லாமல் கையில் ஒட்டுச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமாக போகாது. ஸோ வந்து க்ளவுஸ் வந்து வியர் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்மெல் அடிக்கும், ஒரு கெமிக்கல் ஸ்மெல் அடிக்கும். ஸோ வந்து மாஸ்க்கும் வியர் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது போல் கிச்சன் ஸ்கேல் வந்து வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. டேபிள் ஸ்பூனில் கூட நம்ம வந்து அளந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கிச்சன் ஸ்கேல் வந்து வாங்கிட்டேன். வெயிட் மிஷின் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த கிளாஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கிராம் இருக்குது. ஸோ வந்து அதை டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரெசின் ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ரெசின் ஓப்பன் பண்ணும்போதே எனக்கு கையிலலாம் ஆயிடுச்சு. ஸோ க்ளவுஸ் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெசின் மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் இப்போ போர் பண்ணுற மாதிரி சைடில் ஒட்டினா மாதிரி நம்ம போர் பண்ணி எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது 2:1 ரேஷியோ தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 50 கிராம்ஸ் ரெசின் எடுத்தீங்கன்னா 25 கிராம்ஸ் ஹார்ட்னர் ஆட் பண்ணிடணும். ஹார்ட்னரும் ரெசினும் 1 கிராம் 2 கிராம் வித்தியாசமான ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இது 3 கிராம் 4 கிராம் அது போல் வித்தியாசம் வந்துருந்துச்சுன்னா அது வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வராது. நம்ம வந்து ரெசின் போர் பண்ணிட்டோம்னா அந்த பாக்ஸ் வந்து நல்லா டைட்டாக சீல் பண்ணி வச்சுக்கணும். அது ரொம்பவே முக்கியங்க. அடுத்ததாக ரெசின் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹார்ட்னர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெசின் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஹார்ட்னர் ஆட் பண்ணிக்கணுங்க. 50 கிராம்ஸ் ரெசினுக்கு நான் வந்து 25 கிராம்ஸ் வந்து ஹார்ட்னர் ஆட் பண்ணிக்கிறேன். மெதுவாக ஆட் பண்ணிக்கணும். இப்போ கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. இந்த ரெசின் மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு இது போல் சிலிக்கான் ஸ்டிக்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் ஸ்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரெசின் மிக்ஸ் பண்ணும்போது ஒரே டைரக்ஷனில் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அதில் வந்து பபிள்ஸ் ஆகும். ஸோ வந்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கும், அதுக்கப்புறமா கிளியராக ஒரு வாட்டர் கண்டென்ட்டுக்கு வந்துடும். அந்த பாட்டிலில் எத்தனை நிமிஷம் மிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெசின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெசின் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதுக்கு கலர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து பர்பிள் ரெட் அப்படின்ற ஒபாக் பிக்மெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். பிக்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. நம்ம அதிகமான கலர் ஆட் பண்ணிட்டோன்னா அது ட்ரை ஆகிறதுலையும் இஷ்யூ ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெசின் ஆர்ட்டுக்கு வந்து ஒரு கம்மியான கலர் ஆட் பண்ணிட்டாவே அந்த ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். நம்ம அதிகமான கலர் ஆட் பண்ணோன்னா ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. ஸோ வந்து ஒரு டூத் பிக்கில் கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த கலர் நல்லா மிக்ஸ் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மோல்டில் போர் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர். பேஸ் செட் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பபிள் பஸ்டர் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும். அப்போ தான் இதாக பபிள்ஸ் இருந்தாலும் ரிமூவ் ஆயிரும். ஒரு 12 to 13 hours வந்து அப்படியே ட்ரை ஆக விட்டுடலாங்க. பேஸ் வந்து நல்லாவே க்யூர் ஆயிடுச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ரெட் கலராக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒயிட்லேயும் பிங்க் கலர்லேயும் கொஞ்சம் அந்த ஹார்ட்டின் ஷேப்பில் கிளிட்டர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து இந்த ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, இது எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா
ஃபோட்டோ தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து என்னோடய 2 பேபிஸோட ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அதுக்கப்புறமா ரெசின் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து நம்ம ரெசின் ஆர்ட்டில் பண்ணும்போது இது போல் லேமினேஷன் பண்ணி வச்சுக்கணும். நான் இந்த ஃபோட்டோஸ் வந்து லேமினேஷன் பண்ணி வைக்கல, சரி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம் வந்து ஃபோட்டோஸ் வச்சு ட்ரை பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம். லெட்டர்ஸ் வச்செல்லாம் ஆல்ரெடி கீ செயின் பண்ணியிருக்கேன், ரெசினில் வந்து கீ செயின் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஃபோட்டோஸ் யூஸ் பண்ணி எந்த ஒரு ப்ராஜெக்டும் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ வந்து நான் வந்து அதில் வந்து கிளாக் செய்யலான்ட்டு அது செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். பெரிய பையனோடது வந்து பேபி திங்ஸ் ப்ரெசர்வேஷனும், சின்ன பையனோடது வந்து இது போல் மைல்ஸ்டோன் இருக்குது. ஸோ இதை வச்சு கிளாக் பண்ணலான்ட்டு இது லேமினேஷன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வந்து இந்த 2 ஃபோட்டோ இருக்குது, இந்த நான் லேமினேஷன் பண்ணல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது போல் சின்ன சின்ன ஃபோட்டோஸாக இருக்குது, அதை எப்படி லேமினேட் பண்ணணும்னு தெரியலன்னா நான் இப்போ ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசெல்லாம் இதில் ஃபிட் ஆகாது, நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறோம், எந்த ஒரு ஷேப்பும் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். இது போல் அந்த ஃப்ரேமில் ஃபிட் ஆகுற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து லேமினேஷன் பண்ணணும் இல்லைங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து லேமினேஷன் பண்ணுறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபோட்டோஸை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படியே டர்ன் பேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்குள்ளே ரெசின் போய் ரியாக்ட் ஆகாது. ஸோ சிம்பிளான ஒரு டிப்ஸு, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது போல் செல்லோ டேப் வச்சு நல்லா ஒட்டிக்கணும். கொஞ்சம் குட்டி குட்டி பபிள்ஸ் எல்லாம் இருக்கும், நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அமுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இது மாதிரி டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் லைட்டாக இந்த எட்ஜ் வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் 2 ஃபோட்டோவும் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டே வந்து நம்ம எந்தெந்த பொருளை எங்கெங்கே ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம ப்ராஜெக்ட்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பட் கஸ்டமர் ப்ராஜெக்ட்டுங்கும் போது அவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் லேயர் வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு குட்டி ஹார்ட்டின் வச்சுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஃபோட்டோஸை வந்து நான் கொஞ்சம் இந்த ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பசங்களோட பேர் எழுதலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கேங்க. ஸோ வந்து இந்த இதில் வந்து பெரிய பையனோட பேரும், இந்த சைடில் வந்து சின்ன பையனோட பேரும் எழுதிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன், பைலட் பென். நீங்கள் வந்து விநாயகர் ஸ்டிக்கருக்கு பதிலாக இந்த பென் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகேங்களா? கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு ஓகேனா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ வந்து பையனோட பேர் எழுதிக்கிறேன். இவன் பேர் பவன், இவன் பேர் ருத்விக். ஓகேங்களா? எழுதிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, பிளேஸ்மெண்ட் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நான் இப்போ வந்து யூவி ரெசின் யூஸ் பண்ணிக்கிறேன். யூவி ரெசின் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம ரெசின் ஊற்றினதுக்கப்புறமா இது மிதக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக யூவி ரெசின் வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். யூவி ரெசின் வச்சு ஃபோட்டோ ஸ்டிக் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக யூவி ரெசின் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணுற சம்கீஸ், அந்த சீக்வன்ஸ் இதெல்லாம் வந்து ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறமா அந்த யூவி லேம்பில் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி விட்டுட்டோன்னா அது வந்து மிதக்காமலும் பிளேஸ்மெண்ட் மாறாமலும் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா யூவி லைட்டில் கொஞ்சம் நேரம் வச்சிடுறேன். யூவி லைட்டில் கொஞ்சம் நேரம் காமிச்சதுக்கப்புறமா ஃபைனல் லேயர் போர் பண்ணிடுறேன். ஃபைனல் லேயர் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு 12லேருந்து 13 மணி நேரம் அப்படியே ட்ரை ஆகட்டும். ஒரு 12 மணி நேரம் கழித்து ப்ராடக்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் டீமோல்ட் பண்ணிக்கிறேன். டீமோல்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஏதாவது ஷார்ப் எட்ஜஸ் இருந்தால் இது போல் கிளியர் பண்ணிக்கலாம். ரெசினா ஸ்டோர்லலாம் டீபரிங் டூல்னு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரெசின் ஆர்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து அந்த ஒரு ப்ராடக்டை மிஸ் பண்ணிட்டேன். சைட்ஸ் எல்லாம் நல்லா டீபர் பண்ணி விட்டதுக்கப்புறமா கோல்டன் கலர் மார்க்கர் வச்சு இந்த சைஸில் அப்ளை பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்கிட்ட மார்க்கர் இல்லாததுனால அந்த கோல்டன் கலர் பெனில் வந்து நான் அப்ளை பண்ணேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஆனால் ஃபைனலில் எப்படியும் முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, ஃபைனல் ப்ராடக்ட் இப்படி தான் இருக்குது. ரெசினில் கீ செயின், பென்டன்ட், இது போல் ஆர்ட் இது எல்லாமே பண்ணலாங்க.
ப்ரிசர்வேஷன் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட கல்யாண மாலை, பேபி திங்ஸ் இதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷனும் அவைலபிளாக இருக்குது. கோல்டு அண்ட் சில்வரில் முழுக்க கஸ்டமைஸ் பண்ணி பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரி வாங்கிக்கலாம். பிரஸ்ட் மில்க் ப்ரிசர்வேஷன் ஃப்ரேம்குள்ளேயும் கூட சின்னதாக பென்டட் மாதிரி வச்சு நம்ம ஃப்ரேம் மேக் பண்ணி தரலாங்க. முழுக்க கஸ்டமைசபிள். உங்களுக்கும் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.